ஒரு டீனேஜ் பொண்ணு தன்னோட ஊர்ல பல இளம் பெண்கள் மர்மமான முறையில கடத்தப்பட்டு கொலை பண்ணப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் இல்ல, அம்மாவோட புது லவ்வர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஹீரோயின் அந்த கில்லரை பிடிச்சாலா இல்லையா, அந்த கில்லர்ட்ட இருந்து தன்னையும் அம்மாவையும் இந்த ஊரையும் காப்பாத்தினாலா இல்லையா அப்படிங்கறது இந்த படத்தோட கதை. ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கதை எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்க இளம்ஸ். கதை எக்ஸ்பிளைன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் The Girl at a Window. So before getting any delay, ஆரம்பிக்கலாங்களா? படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு தன்னை போட்டோ எடுத்துக்கலான்னு போட்டோ பூத்துக்கு போறா. அங்க அவ போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி கண்கள் தோண்டப்பட்ட நிலையில நிர்வாணமா ஒரு பொண்ணோட பாடி இருக்கிறத காட்டுறாங்க. கட் பண்ணா ஹீரோயின் அம்மியும் அவங்க அம்மா சலூன் சங்கரியும் ஒரு புது வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுல எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் தன்னோட அப்பா கூட இருக்க போட்டோவை பாக்குறா. ஆமா, அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு ஹீரோயின் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சி அவளுக்கு இருக்கு. அவங்க அப்பா எப்படி இருந்தாருங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்த ஹீரோயின் டக்குன்னு அந்த போட்டோவை கீழே போடுறா. கீழே போட்டோடனே அந்த போட்டோ சல்லி சல்லியா நொறுங்கிருது. நொறுங்கின அந்த ஃப்ரேம்ல இருந்து போட்டோவை மட்டும் தனியா எடுத்து ஒரு புன்னகையோட பாக்குறா. அந்த சமயத்துல அவங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பேச இத ஜன்னல்ல இருந்து பாக்குறா. ஹீரோயின் பார்த்துட்டு அவ கோவப்பட்டு கர்ட்டனை முடுறா. இப்படி ஒரு 6 மாதங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் நைட்டு அசைன்மெண்ட் பண்றதுக்காக ரொம்ப நேரம் ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் வேன் எடுத்துட்டு வெளியே போறத பாக்குறா. அப்ப 2 மணிக்கிட்ட ஆகுது. சரி, நம்ம வேலையை பார்ப்போம்னு அசைன்மெண்ட்டை கண்டினியூ பண்றா. திரும்ப ஒரு 4 மணி போல அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வேன் எடுத்து திரும்பி வீட்டுக்கு வரா. இவளுக்கு அந்த விஷயம் ரொம்ப மர்மமா இருக்க இவ டைரி எடுத்து நோட் பண்றா. காலையில் 2 மணிக்கு அந்த வேன் வெளியே போச்சு, லைட்ஸ் எதுவும் போடல. திரும்பி 4 மணிக்கு அந்த வேன் திரும்பி வந்திருக்கு, லைட்ஸ் எதுவும் போடல அப்படிங்கறத நோட் பண்றா. அடுத்த நாள் ஸ்கூல்ல இந்த விஷயத்தை பத்தி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. இந்த மாதிரி என் பக்கத்து வீட்டுக்காரனை எனக்கு பிடிக்கவே இல்ல சுத்தமா. அவன் எங்க அம்மா கூட டேட்டிங் பண்றாங்கிறதுக்காக மட்டும் இல்ல, அவனோட நடவடிக்கையே ரொம்ப வினோதமா தான் இருக்கு. நேற்று ராத்திரி 2 மணிக்கு போனவன் 4 மணிக்கு தான் வந்தான். வேன்ல ஹெட்லைட்ஸ் கூட வெளியே போற போது போடுறது இல்ல. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, அவன் ஒரு நல்ல நெய்பரா தானே இருக்கான், ஹெட்லைட்ஸ் போட்டா உங்களுக்கு வெளிச்சம் வந்து அதனால நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்க கூட போடாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அது மட்டுமா காரணமா இருக்கும், அவன் இல்லீகலா ட்ரக்ஸ் விற்கிறானா என்னமோ அதனால கூட ஹெட்லைட்ஸ் போடாம வெளியே போயிட்டு வரான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, நான் அந்த கில்லரை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. யார அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதான்ப்பா அந்த சைக்கோ கில்லர் தான். அவன் இருக்க வரைக்கும் எங்க அம்மா என் கூடவே வருவாங்க, இனி ஒரு ராணிமை பாத்துட்டாங்க. அவன் எப்ப போனானோ அப்ப இருந்து என்னை கண்டுக்கிறதே கிடையாது. இதை கேட்ட ஹீரோயின் வந்து, உன்னை அரை லூஸ் நினைச்சிட்டு இருந்தா இப்ப நீ முழு லூசா மாறிட்டியா அப்படின்னு கேட்க, இல்லப்பா ஏதோ நான் கண்ணை சேரும் போது ஒரே ஒரு போட்டோ தெரியாம பின்னாடி போனதோட வந்துருச்சு, அதை காரணமா வச்சு சுத்தி இருக்கவங்களா என்கிட்ட அந்த சைக்கோ கில்லர் பத்தி ஒப்பீனியன் கேட்க நானும் பெருமையா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா பயங்கரமா டேக் கேர் பண்ணிட்டாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம். இப்ப அதெல்லாம் கம்மியாயிருச்சா, அதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு போய் போட்டோ எடுக்க போவால போட்டோ பூத்துக்கு, அந்த பொண்ணு இவதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களோட ப்ரொஃபசர் வர அவர்கிட்ட இவங்க பண்ண அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டு இந்த கதை செமையா இருக்கும், நீங்க படிச்சு பாருங்கன்னு சொல்ல, அந்த ப்ரொஃபசர் வந்து படிச்சாலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ப்ரொஃபசரோட பேர் வந்து கோல்மேன், நம்ம கரியல்லி ப்ரொஃபசர் அப்படின்னு வச்சுக்கலாம். கட் பண்ணா ஒரு பையனும் பொண்ணும் கஜகஜா பண்ணான்னு காருக்குள்ள போறாங்க. அந்த நேரத்துல வந்த கில்லர் அவங்க பக்கம் லைட்டை திருப்ப, ஏய் லைட்டை திருப்பாத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே கில்லர் லைட்டை திருப்ப, ஏய் காருக்குள்ள 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கில்லர் கேட்க, நாங்க பிறந்த மீனியா பரவச நிலைக்கு போலான்னு இருக்கோம், கரெக்டா வந்து கெடுத்துட்டு கில்லரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரியா அப்படின்னு கேட்க, ஏண்டா ஊரே பார்த்து பயப்படுற என்ன கூட்டி வந்து இங்க நிக்க வச்சு காருக்குள்ள நீ ஜல்சா பண்றதுக்காக என்ன வெயிட் பண்ண சொல்றியா அப்படின்னு காண்டாயி அந்த பையனை ஒரே சூடா சுட்டு தள்ளிடுறாரு. இதை பார்த்த பக்கத்துல இருந்த பொண்ணு சந்திரமுகி பார்த்த ஜோதிகா ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆன்னு கத்திட்டு ஃப்ரீஸ் ஆக அவன் மூஞ்சில சட்டுன்னு ரத்தம் வந்து தெரிக்க அந்த பொண்ணை தூக்கி வேன்ல போட்டு கடத்திட்டு போயிடாரு கில்லர். திடீர்னு பயங்கரமா ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்க அதை கேட்ட ஹீரோயின் அலறிடிச்சு போய் தூக்குல இருந்து எந்திரிக்கிறா. பக்கத்து வீட்டுல ஏதோ சத்தம் கேட்கணும்னு எட்டி பாக்குறா. கட் பண்ணா சைக்கோ கில்லர் அந்த கடத்திட்டு வந்த பொண்ணு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்க ஏரியால ட்ராலில வச்சு உடம்பு ஃபுல்லா பாலிதீன் கவரை சுத்தி இழுத்துட்டு போறாரு. நைட்டு ரொம்ப இருட்டா இருக்கனால எதுவுமே கண்ணுக்கு சரியா தெரியாம பைனாக்குலர்லாம் வச்சு ஜூம் பண்ணி பாக்குறா ஹீரோயின். பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் தன்னோட கார் ஷெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பக்கமா நடந்து போறான். இதை பார்த்த ஹீரோயின் வேகமா குடுன்னு ஓடி போய் அந்த டைரி எடுத்து இன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கறத எழுதிட்டு எதுக்குன்னு தெரியல பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வேகமா போய் படுத்து தூங்குவான்னு பார்த்தா குடுன்னு கீழே இறங்கி போய் பக்கத்து வீட்டுல என்ன இருக்குன்னு பாக்கலான்னு போறா. போய் அந்த செட்டை ஓபன் பண்ணி பாக்குறா. அது ஃபுல்லா லாக் ஆயிருக்கு, ஓபன் ஆகல. சரி என்னடா இது மதுரை கடைக்கு வந்த சோதனை அப்படின்னு பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்து ஒரு ட்ராலியை உருட்டிக்கிட்டே மெதுவா வரா. அந்த ட்ராலியை தலைகிலா கவுத்து போட்டு அது மேல ஏறி நின்று அந்த செட்டுக்கு மேல ஒரு சின்ன ஓட்டம் இருக்கு அது வழியா எட்டி பாக்குறா. இவ பண்ண அலப்பறையில சத்தம் கேட்டு எந்திரிச்சா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், யாருப்பா அது அப்படின்னு வர, இவ அதை பார்த்து பயந்து அந்த ட்ராலில இருந்து கீழே விழுந்து மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துக்கிறா. பேத்துட்டு அந்த கேப்ல பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துல இருந்து பார்க்க ஐயோ பாத்துட்டான்னு சொல்லி அந்த ட்ராலியை பக்கத்து வீட்டுக்காரன் மேல தள்ளி விட்டு அவனையும் கீழே தள்ளி
சொல்லிடுறா நம்ம ஹீரோயின். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டுல போய் லாக் பண்ணிக்கிறா. அப்புறம் மேல போய் ரூம்ல இருந்து எட்டி பாக்குறா. பக்கத்து வீட்டுக்காரன் இவங்க வீட்டை நோக்கி வர்றது தெரியுது. ஐயோ வரானே என்ன பண்ண போறானோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது கீழே வந்து எங்க அம்மாட்ட பேசிட்டு போயிடுறான். உடனே அங்க அம்மா மேல வந்துடுறாங்க. வந்து கதவை திறந்து பார்த்தா மூஞ்சி முகம் எல்லாம் பேர்ந்துருக்கிட்ட பார்த்து, என்னம்மா என்னாச்சு? இரு அம்மா உனக்கு மருந்து போட்டு விடுறேன். முகத்துல இருக்க காயத்துக்குலாம் மருந்து போடுறாங்க. மருந்து போட்டுக்கிட்டே சொல்றாங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் கீழே வந்து பேசினாரு. அவர் ஒன்னும் ஹார்ஸா பேசல. நீ அவங்க வீட்டை போய் எட்டி பார்த்தியா? அடுத்தவங்க வீட்டை எட்டி பாக்குறது தப்புமா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் சொல்றா, அவங்க வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு சத்தம் போடுற மாதிரி கேட்டுச்சு, அதனாலலாம் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அது உன்னோட ஹாலுசினேஷன் இருக்கும்பா. உனக்கு ஆல்ரெடி பைத்தியம் பிடிச்சிருக்க தெரியும்ல. உங்க அப்பா இறந்தது நீ இப்படித்தான் தெரியல. இருந்தாலும் நான் தான் பாவமே உன்னை வீட்டுல சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் கண்டதையும் யோசிக்காம ஒழுங்கா போய் தூங்கு அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் கேட்டேன், எனக்கு நல்லா கேட்டுச்சு, அதனோட பிரம்மை எல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி சரி இதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் என்னன்னு, ஓகேவா நீ போய் தூங்க, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோயின் டிவி நியூஸ் பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒரு பையனை கொன்னுட்டு சீரியல் கில்லர் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத நியூஸா சொல்றாங்க. அந்த சமயத்துல அம்மியோட அம்மா வந்து, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு, நான் சொல்றத கேளு, உங்க அப்பா இறந்தது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, பட் நம்ம எப்பயுமே அதை கடந்து போய் ஆகணும். நேற்று நீ அப்படி பண்ணதுக்கு பக்கத்து வீட்டு கிறிஸ் கிட்ட நீ சாரி கேட்டே ஆகணும், எனக்காக ப்ளீஸ் கேளு அப்படின்னு எங்க அம்மா சொல்ல, அவர்கிட்ட நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஏன்னா அவர் இன்னைக்கு என்ன படத்துக்கு கூட்டி போறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, என்னமோ பண்ணி தொலைங்க, நானா சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறா. கட் பண்ணா சீரியல் கில்லர் கடத்திட்டு போன பொண்ணோட கண்ணுல கத்தியை விட்டு ஆட்டு நாட்டி கண்ணை புடுங்கி ஒரு சொல்யூஷன் டப்பாக்குள்ள போடுறாரு. வீட்டுல கோச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போன ஹீரோயின் அம்மி தான் ஃப்ரெண்டு கிட்ட கடத்தப்பட்ட பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்போ கண்டிப்பா அவளை கடத்தினது என் பக்கத்து வீட்டுக்காரனா தான் இருக்கணும், நீ கவனிச்சியா? நான் அவன் வெளியே போனதா நோட் பண்ணி வச்சிருக்க டைமிங்கும் டிவில சொன்ன டைமிங்கும் மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம நேத்து அவன் வீட்டுல ஒரு பொண்ணு கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு, பயங்கரமா கத்துனா. இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள போய் பார்க்க போறேன், நீ இன்னைக்கு நைட் ஃப்ரீயா அப்படின்னு ஃப்ரெண்ட கேட்க, இன்னைக்கு ஃப்ரைடே நைட் பா, பார்ட்டி ஃபன் பண்ணணும், அங்கெல்லாம் நான் வர முடியாது, சாட்டர்டே சண்டே போலாமா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, அதுக்குள்ள அவ செத்தே போயிடுவா, நான் உன்னை பிக்னிக்கா கூப்பிடுறேன், ஒரு பொண்ணை காப்பாத்து கூப்பிடுறேன், இல்ல மனசாட்சியே இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனா அகைன் டிவியில உட்காந்து அந்த பொண்ணு கடத்தப்பட்ட கேஸுக்கான டிடெக்டிவ்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி நிக்கிறான். இவ பயந்து போய் எழுதி வச்சிருந்த நோட் புக் எடுத்து ஒழிச்சு வைக்கிறா. சாரி கதவு திறந்துருந்துச்சு, அதை நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன், நான் உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டேனா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க, இவ ஒண்ணுமே பேசாம இருந்தா. பொதுவா இந்த மாதிரி வீட்டுல தனியா இருக்கும்போது எல்லா கதவையும் பூட்டிட்டு இருக்கணும் புரியுதா அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி அவன் பேசுறான். இவ டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் பக்கத்துல வந்து உட்காந்து, இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு டிவில டிடெக்டிவ் பார்த்து பேசுறான். நானும் அடிக்கடி நைட்டு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு, ஆனா வீட்டை தாண்டி போனதில்ல, உனக்கு எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எங்க அம்மா வந்துடுறாங்க. நாங்க 2 பேரும் இப்ப படத்துக்கு போக போறோம், வீட்டை பூட்டிட்டு சமத்தா வீட்டுக்குள்ளே இரு, வெளியே எங்கேயும் போயிடாத அப்படின்னு எங்க அம்மா சொல்ல, சரி சரி பலகாரங்கிட்ட ஒரு விக்டிம் இருக்கான்ல, அவன் வந்து கடை உடச்சிட்டு வந்து என்னன்னா வந்து கடத்திட்டு போக மாட்டான், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு நக்கலா சொல்ல, சரி நாங்க போயிட்டு வரோம். அவங்க அம்மாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கிளம்புறாங்க. போகும்போது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, இன்னைக்கு நைட்டாவது நீ நானும் தூங்குவோம், தேவலாம் முழிக்காம அப்படின்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது. படத்துக்கு போன பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு வரதுக்குள்ளயும் வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் டார்ச் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போறா. வெளியே போய் பார்த்தா அவ ஃப்ரெண்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போய் கதவை உடைக்கலான்னு பார்க்கும்போது அவ ஃப்ரெண்டு அவ பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கான். இவனை ஏண்டி கூட்டி வந்த அப்படின்னு கேட்க, இவன் கிட்ட தான் கார் இருக்கு, நான் ஜாலியா சுத்திடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் கடுப்பாயி, இனி நான் அவனை கஷ்டப்பட்டு வெளியே கூட்டிட்டு வந்தா நீ உட்காந்து கதவை உடைக்க சொல்றியா, நானா உடைக்க மாட்டேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிடுறா. உடனே ஹீரோயின் வந்து, நீ இன்னும் தனியா விட்டுட்டு போறேன், என்னால தனியா அதை பண்ண முடியாது தெரியும்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, பேசாம வீட்டுல போய் உட்காந்துக்கோயே, அதான் எல்லாருக்கும் நீ பண்ற பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். கட் பண்ணா ஹீரோயின் ஃப்ரெண்டும் அவன் பாய் பெஸ்டியும் கச்சகச்சா பண்ணாலும் சொல்லிட்டு காருக்குள்ள போறாங்க. அப்ப திடீர்னு அவங்க மேல ஒரு லைட் அடிக்குது. யாராவே மூஞ்சிலே லைட் அடிக்கிறது அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் கட்ட, அதை பார்த்து ஹீரோயின் ஃப்ரெண்டு கத்த, அப்படியே அந்த இடத்த கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோயின் அப்படியே வெட்டியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அம்மா கால் பண்ணி, இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லா அவன் ஃப்ரெண்டு எங்க வீட்டுக்கு வரலையே, என்ன ஆச்சு, அவ அங்கதான் இருக்காளா அப்படின்னு கேட்க, ஆமா ஆன்ட்டி அவ இங்கதான் இருக்கா, நைட் லேட் ஆனதுனால இங்கே தூங்கிட்டா, அவ இப்ப குளிச்சுக்கிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறா. திரும்பி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்த்தா கால் போகல. சரி பக்கத்து வீட்டுக்காரன் கடத்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போய் எட்டி பாக்குறா. பார்த்தா யாரையுமே காணோம். உடனே அந்த டிவில வந்த டிடெக்டிவ்க்கு கால் போட்டு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை கடத்திட்டாங்க, நீங்க தான் காப்பாத்தணும், அதை கடத்தினால யாரும் எனக்கு தெரியும், என் பக்கத்து வீட்டுக்காரன்னா, நீங்க வந்து தேடி பாருங்க, கண்டிப்பா அவ கிடைப்பா அப்படின்னு சொல்ல டிடெக்டிவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து சுத்தி முற்றி பார்த்துட்டு இவகிட்ட கேட்கறாங்க, நீ தானே கால் பண்ண அப்படின்னு. ஆமா நான் தான் கால் பண்ணேன், நீங்க அங்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கணும், இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ கேட்க, எல்லாம் ஒரு காரணமா தான், உனக்கு கொஞ்சம் மண்டையில அடிபட்டு இருக்குல்ல, நீ கொஞ்சம் பைத்தியம் இல்ல அப்படின்னு சொல்ல, நான் பைத்தியம் தான், ஆனா இந்த விஷயம் தெளிவா தான் இருக்கேன், கண்டிப்பா என் பக்கத்து வீட்டுக்காரனை என் ஃப்ரெண்டை கடத்திருப்பான் அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு டிடெக்டிவ் கேட்க, இங்க பாருங்க அவன் வெளியே போன டைமிங்ல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த டைமிங்கும் பெண்கள் கடத்தப்பட்ட டைமிங்கும் பயங்கரமா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல, அந்த டைரியை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல போய் செக் பண்றாங்க டிடெக்டிவ்ஸ். அவரும் எல்லாத்தையும் இந்தா பாத்துக்கோ, இந்த ஷெட்டை பாத்துக்கோ, அதை பாத்துக்கோன்னு எல்லாத்தையும் திறந்து கட்டாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுல வந்து, உனக்கு பைத்தியம் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தேவையில்லாம எங்களுக்கு
கால் பண்ணி எங்க நேரத்தை வீணாக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அப்பயும் நம்பாம ஹீரோயின் பக்கத்து வீட்டுல போய் எட்டி பாக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஷெட்டுக்குள்ள போனோடனே அவன் வீட்டுக்குள்ள போய் எட்டி பாக்குறா. பார்த்தா அங்க எதுவுமே கிடைக்கல. திரும்பி டிடெக்டிவ் கால் பண்ணி கண்டிப்பா அவ இங்கதான் இருக்கா, எனக்கு அவளோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல, ஏ பைத்தியக்காரி உன் ஃப்ரெண்டு இங்கதான் இருக்கா, அவ கூட போய் பேசு, அவளை நேற்று நைட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நேற்று பொதுவெளியில கஜகஜா பண்ணனால போலீஸ் ஆபீசர் பார்த்து அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீ தேவையில்லாம லூசுமே வளரிட்டு இருக்காம வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்ல, அவ ஃப்ரெண்டு டிடெக்டிவ் இருந்து போனை வாங்கி ஏண்டி நீ பாடா படுத்துற, உன்னால நீ இன்னும் உட்கார வச்சிருக்காங்கடி, நான் நல்லா தான் இருக்கேன், நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ போய் தூங்கு போ, தேவையில்லாம லூசுமே பேசிட்டு இருக்காத அவ்வளவு சொல்லியும் ஹீரோயின் வீட்டுக்கு போவான்னு பார்த்தா வேகமா ஓடி போய் பக்கத்து வீட்டுக்காரனோட வேனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல பக்கத்து வீட்டுக்காரன் கையில ஒரு மூட்டையை கட்டிட்டு வேனுக்குள்ள தூக்கி போட்டு வேன் எடுத்துட்டு எங்கேயோ போறான். அந்த மூட்டை பாக்கிறதுக்கு ஏதோ ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் கட்டி வச்ச மாதிரி இருக்கு. உடனே இவ போட்டோ எடுத்து அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறான். இந்த மாதிரி நான் வந்து அவனோட வேன்ல மாட்டிக்கிட்டேன், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறான். அவ நீ பெரிய புழுகு மூட்டையா இருப்ப போல, இப்ப பாரு புழுகிட்டே இருக்காத, நானா எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீயே தப்பிக்கணும் தப்பிச்சுக்கோ, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு ரிப்ளை பண்ண, இவ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வேனுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கான். வேனை இன்னொரு தெருவுல இருக்க மூத்திர சந்தைக்கு எடுத்துட்டு போன நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்க மூட்டையை தூக்கி யாருமே இல்லாத இடத்துல தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு திரும்பி வீட்டுக்கு வேனோட வந்துடுறாரு. கடைசி வரைக்கும் உள்ள ஒரு பொண்ணு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கல பயவுள்ள, இவன் என்ன கில்லரோ. அந்த சமயத்துல ஹீரோயின் சரி நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளை கை விட்டுட்டா, நம்ம டிடெக்டிவ்கார் கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் அவனோட வேன்குள்ள தான் இருக்கேன், அவன் பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, மிஸ் ஆன எந்த பொண்ணுங்களோட பாடியிலையும் எந்த பார்ட்ஸும் மிஸ் ஆகல, சோ நீ தேவையில்லாம வளராம உன் வேலையை போய் பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட போனை சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த டிடெக்டிவ்க்கும் அந்த பாடி பார்ட்ஸ் இருந்த மூட்டையை போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பா. அதை பார்த்த டிடெக்டிவ் ஒரு யோசனையாவே இருப்பாரு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு. கட் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கும் போது கீழே இருக்க பேஸ்மெண்ட் திறந்து பார்த்தா உள்ள ஒரு சுரங்க பாதமா இருக்கு. என்னடா இது, நம்ம வீட்டுக்கு கீழே நம்மளுக்கு தெரியாம ஒரு சுரங்க பாதையா அப்படின்னு இறங்கி போய் பார்த்தா உள்ள கடத்தி வச்சிருக்க பொண்ணு கதறிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து இவன் பயப்பட, இவனை பார்த்து அவ பயப்பட. உடனே பக்கத்து வீட்டுக்காரன் ஏமா பயப்படாத, நான் உனக்கு காப்பாத்ததான் வந்திருக்கேன், கலவாணிக்கு பையன் கிடையாது, இரு நான் ஏதாவது எடுத்து வந்து உன்னை திறந்து விட பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியில போய் பார்த்தா வந்த வழி மூடி இருக்கும். சரி வேற வழியில போவோம் அப்படின்னு போனா இவனுக்கு தெரியாம இவன் வீட்டுக்குள்ள ஒரு டோர் இருக்கும், செல்ஃப் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணோட அதுவா திறந்துக்கணும், இவன் வெளியே வந்தோடனே அதுவா மூடிக்கணும். இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு அப்படின்னு அவனுக்கு கேட்க தோணும். பட் அதை நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல. இப்ப இவன் வந்திருக்க இடம் என்னன்னா இவனோட கார் ஷெட். அந்த கார் ஷெட் இருக்குல்ல, அதுக்குள்ள வேன் நிப்பாட்டி இருக்கான். அந்த வேனுக்குள்ளதான் ஹீரோயின் இருக்கா. இது தெரியாம அந்த கார் ஷெட்டுக்குள்ள வந்து ஓபன் பண்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஓபனர் எடுக்கிறான். எடுத்துட்டு உள்ள போய் அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு உள்ள போகும்போது ஒரு சத்தம் கேக்குது. யாரு? ஹீரோயின். அவன் நேரம் அமைதியா உள்ள இருந்துச்சுல, இப்ப அந்த வேனை டக்கு டக்குன்னு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. தட்டினோடனே அந்த சவுண்ட் கேட்டு வேனை திறக்க ஹீரோயின் பயங்கரமா பாஞ்சு மேல உழுக கையில் வச்சிருந்த ஓப்பனர் ஹீரோயின் கண்ணத்தை கீறிடுது. ஹீரோயின் என்ன ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு கதற அந்த சமயத்துல ரெண்டு பேரும் கார் செட்ல இருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது வெளியே யாருன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ் அங்கிள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயும் பக்கத்து வீட்டுக்காரன் கையில ஆயுதம் இருக்கு, ஹீரோயின் வேற கையில பிடிச்சிருக்கான். சோ இவன் கண்டிப்பா கொலையாளியா இருப்பான் அப்படின்னு ஒரே போடா போட்டு தள்ளிடுறாரு டிடெக்டிவ் அங்கிள். அங்கிள் அது நான் இல்ல அங்கிள், உள்ள ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கார் மறுக்கையாயிடுறாரு. உடனே ஹீரோயின் அவ உள்ளதா இருக்கா, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கதற உள்ள போய் செக் பண்ண எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. கட் பண்ணா ஹீரோயினை தூங்க வச்சுட்டு அவங்க அம்மா பக்கத்துல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை கண்டிப்பா நம்பி இருக்கணும், ஏன் உன்னை நம்பாம விட்டேன்னு தெரியல, ஒருவேளை அந்த விக்டிம் இடத்துல நீ இருந்தேன்னா நீ நேரம் செத்து போயிருப்பேல, நான் உன்னை கண்டிப்பா நம்பி இருக்கணும், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. டிடெக்டிவ்ஸ் வந்து நம்ம சலூன் சங்கரியா பார்க்க வராங்க. அதான் ஹீரோயினோட அம்மா. நம்ம அம்மி எங்க அப்படின்னு கேட்க அம்மி தூங்கிட்டு இருக்கா, நீங்க என்னன்னு சொல்லுங்க, நீங்க அந்த காணாம போன பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஹீரோயினோட அம்மா கேட்க, இல்ல நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல. இல்ல பக்கத்து இருக்காரு பாடி பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணதா இன்னொரு டிடெக்டிவ் சொன்னாரு, அவர் எங்க, அவர் வரலையா அப்படின்னு ஹீரோயினோட அம்மா கேட்க, இல்ல அவர் வந்து ஒருத்தர் சுட்டார்ல, அதனால அவர் மேல என்கொயரி போயிட்டு இருக்கு, இனிமேல் அவர் வரமாட்டாரு, இந்த கேஸ்ல இருந்து விலகிட்டாரு. இன்னொன்னு என்ன சொல்லணும்னா உங்க பக்கத்து இருக்காரு ஒன்றும் குற்றவாளி கிடையாது, நீங்க இருக்கிற எல்லாத்தையும் சலாட போட்டு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க, அங்க எதுவுமே கிடைக்கல சந்தேகப்படுற மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த வேன்ல உங்க 3 பேரோட டிஎன்ஏ மட்டும் தான் இருக்கு, நீங்க பக்கத்து இருக்காரு அப்புறம் உங்க பொண்ணு 3 பேரோட டிஎன்ஏ மட்டும் தான் இருக்கு, வேற எந்த டிஎன்ஏவும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவர் டிஸ்போஸ் பண்ண பாடி பார்ட்ஸ் எல்லாம் செத்து போன எலிக, வீட்டுல எலி தொல்லை அதிகமா இருக்குன்னு விஷம் வச்சு எலியை கொண்டு இருக்காரு, அதை டிஸ்போஸ் பண்ணா பக்கத்துல ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு தூரமா போய் டிஸ்போஸ் பண்ணிருக்காரு, மத்தபடி அவர் ரொம்ப சொக்க தங்கம் அப்படின்னு சொல்ல, இதை கிட்ட சலூன் சங்கரி பயங்கரமா மூடட்டா, இனி நேத்ராண்டி உன்னை நல்லவ வல்லவன்னு சொன்னேன், உங்க அப்பாவை தான் போட்டு தள்ளிட்ட, நீ பொறுத்தனை பிடிச்சிருக்குன்னு போனேன் அவனையும் போட்டு தள்ளிட்டேல அப்படின்னு ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுக, என்ன மன்னிச்சிருங்க சலூன் சங்கரி, உங்க பாய் ஃப்ரெண்ட் நல்லவர் தான், நம்ம தான் தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்ல, சரி இதுக்கெல்லாம் காரணமான அந்த பைத்தியக்காரி எங்க இருக்கா அப்படின்னு டிடெக்டிவ் கேட்க, அந்த பைத்தியம் டேப்லெட் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு, இருங்க கூட்டி போறேன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ்ஸ் வந்து ஹீரோயின் கூட்டி போறாங்க. ஹீரோயின் எந்திரிச்சு வாங்க இன்னொரு டிடெக்டிவ் எங்க, அவர்கிட்ட தான் நான் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு கேட்க, உனக்கு நாங்க போதும் ஓகேவா, நீ தேவையில்லாம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காத, அவரு என்கொயரியில இருக்காரு, ஒருத்தர் போட்டு இருக்காருல உனக்காக, அதனால என்கொயரியில இருக்காரு, ஒரு இனிமேல் இந்த கேஸ்
கேஸ்குள்ள வர மாட்டாரு, இனிமேல் நாங்க தான் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்ல, நீ யாரடா கோமாளி, நான் அவர்கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதை கேட்டு காண்டான அவங்க அம்மா, இனி பைத்தியக்காரி, எப்பயுமே பைத்தியமாய் தான் பேசிட்டு இருப்பியா, உன்னால பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டாண்டி, உன்னை கண்ணே கண்ணின்னு கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சிருந்தேன் ஒரு பாய் ஃப்ரெண்ட், அவனை போட்டு தள்ளிட்டு நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அங்க இருந்து. அப்ப ஹீரோயின் சொல்றா, இதே மாதிரி தான் எங்க அப்பாவே நான் போட்டு தள்ளனேன், எங்க அப்பா அவரை கவனிச்சுக்க சொன்னாரு, அந்த சம்பவத்தை அப்ப நான் கவனிக்காம பராக்க பாத்துக்கிட்டு இருந்தேன், எல்லா பேர்ட்ஸும் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு இருந்தேன், கடைசியில குளிக்கல ஒண்ணு செத்து போயிட்டாரு, நான் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், ஆனா நான் நினைக்க மாட்டேன், ஏன்னா நான் ஒரு பைத்தியம்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இதுக்கு மேல வைக்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நம்ம கிளம்புவோம் வாங்க அப்படின்னு டிடெக்டிவ்ஸ் கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் உட்கார்ந்துருக்கான். இவ டக்குன்னு முழிச்சு பார்க்க வாயில ரத்தம் தழும்ப அங்க ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. பார்த்தா அது கனவு. சரி திரும்பி தூங்குவோம் அப்படின்னு தூங்க போறா. திரும்பி ரூமுக்கு வெளியே யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. யாரோ கதவை திறந்து வேகமா வராங்க. இவ்வளவு யாருன்னு கேட்கறா. பக்கத்துல இருந்து பார்த்தா அவங்க அம்மா பார்த்து ஹீரோயின் ரொம்ப கதறா. அம்மா இங்க யாரோ இருக்காங்க, யாரோ என்ன பார்த்து ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்ல, இங்க யாரும் இல்லப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க அம்மா பின்னாடி ஒரு உருவம் நிக்குது. டக்குன்னு அங்க பாருங்கம்மா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவங்க அம்மா மெதுவா டர்ன் பண்ணி பாக்குறாங்க. இதான் உங்க டக்கா, அங்க ஒரு உருவம் இருக்குமா, அவன் இங்க இருந்தான் இப்ப போயிட்டான், நீ இன்னத்த பாக்குற, உனக்கு ஒண்ணுமே கண்ணு தெரிய மாட்டேது, நீல ஒரு அம்மாவா அப்படின்னு கத்த, கண்ணத்திலேயே புளிச்சுன்னு போடுறாங்க அவங்க அம்மா. மாத்திரை சாப்பிட்டு தூங்குடி, நீ இங்க தூங்குறியா இல்ல ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறியா, மண்டையில அடிபட்டு சைக்கோ மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் சைக்கோ கிடையாது, லைட்டா கொஞ்சம் பைத்தியம் அவ்வளவுதான், அதுக்காக என் மேல கை வைப்பியா, நீ ரொம்ப பேசினா உன் மேல காலை வைப்பேண்டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரி நீ இவ்வளவு போய் படுத்துக்கிறா, சரி அட்லீஸ்ட் அந்த போனை யாரும் கூட நான் நோண்டிட்டு இருப்பேன்ல அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்க, அந்த போனாலதான் எல்லா கரமும் வந்துச்சு, போனை நானே வச்சுக்கிறேன், நீ ஒழுங்கா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். இவளும் கொஞ்சம் நேரம் தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டு அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாம கீழே போய் அவ போன் எடுத்து அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா. இந்த மாதிரி எனக்கு ஒரு போன் தேவைப்படுது, சோ அதனால நாளைக்கு ஒரு போன் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறா. மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஏத்தாப்ப இருக்க பிளாஷ்ல யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியுது. டக்குன்னு லைட் ஆஃப் ஆகுது. இவ்வளவு கத்தி கதறா. இதை பார்த்து எங்க அம்மா ஓடி வந்து, உன்னை மேல தூங்க சொன்னேன், தேவையில்லாம ஏன் வந்து இங்க அழுதுகிட்டு இருக்க, ஓ மேல போய் தூங்குன்னு சொல்லி மேல அனுப்பிச்சுடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. இவ பயந்துகிட்டே இருந்திருக்கிறா, நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. ரூம்குள்ள வருது யாருன்னு பார்த்தா அவ ஃப்ரெண்டு. யாருக்கும் தெரியாம ஒரு போன் எடுத்து வந்து இவட்ட கொடுத்துறா. அந்த போன்ல வெளி உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறா. அந்த மர்டர் கேஸ்ல கொல்லப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரன் குற்றவாளி இல்ல, ஆனா இன்னொரு குற்றவாளி இருக்கான். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கொல்லப்பட்டனால ரெகுலரா 3வது ஒரு 4வது நாள்ல கொல்லப்பட வேண்டிய பொண்ணை இன்னும் கொல்லாம வச்சிருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா. எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. கடைசியா பக்கத்து வீட்டுக்காரன் அங்க ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே செத்து போனா. அதே மாதிரி அவன் செத்த பிறகு யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டு போன மாதிரி தெரியுது அவளுக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அந்த கில்லர் பக்கத்து வீட்டுக்காரன் சாகும்போது அங்கதான் இருந்திருக்கணும். ஹீரோயினால அந்த கில்லருக்கும் ஆபத்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கில்லர் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு அவளுக்குள்ளே அவள் பேசிக்கிறான். அப்படின்னா அந்த கடத்தப்பட்ட பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் இன்னும் அந்த பொண்ணோட பாடி எங்க இருக்குன்னு மீடியேட்டா சொல்லல. சோ கண்டிப்பா அந்த ஷெட்டுக்குள்ள தான் அந்த கடத்தப்பட்ட பொண்ணு வச்சிருக்கணும் அப்படின்னு வெளியே போக ட்ரை பண்றா. பட் கதவு லாக் ஆயிருக்கனால அவ ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீ சீக்கிரம் இங்க வா, நம்ம வந்து அந்த கடத்தப்பட்ட பொண்ணை காப்பாத்திடலாம் அப்படின்னு கூப்பிட, திரும்பி முதல்ல இருந்தா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, ஃப்ரெண்டுனா என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொன்னேல, இதெல்லாம் வாய் வார்த்தைனா, நீ உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா என் கூட வா, இல்லைன்னா உங்க டூ விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, சரி வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு அவ ஃப்ரெண்டும் வரா. அவ ஃப்ரெண்டும் அவன் லவரும் அவ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வர, இவன் மேல இருந்து டாட்டா காட்டி அந்த ஷெட்டுக்குள்ள போ, அந்த ஷெட்டுக்குள்ளதான் கண்டிப்பா கடத்தப்பட்ட பொண்ணு வச்சிருப்பாங்க, நீ அங்க போய் தேடு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு வீடியோ கால்லாம் ஆன் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுல இருக்க ஷெட்ல போய் தேடி பாக்குறா. அங்க எதுவுமே அவளுக்கு கிடைக்கல. வெளியே ஏதோ சத்தம் கேட்க, ஹீரோயின் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட், நான் வெளியே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பாக்குறான். கடத்தப்பட்ட பொண்ணு இங்க இருக்கியா அப்படின்னு சத்தம் போட்டுட்டே போறான். டக்குனு இவனும் அவனை அடிச்சு மண்டையிலே கடப்பாரி இறக்கி கொண்டுறாங்க. அவன் இழிச்ச மேனிக்கு செத்து போயிட்டு அந்த பையனும், ஏய் வெளியே போன பாய் ஃப்ரெண்ட் இன்னும் வரல, எனக்கு பயமா இருக்குன்னு அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, உடனே ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடு அப்படின்னு கத்துறா. அதுக்குள்ள ஹீரோயின் ஃப்ரெண்டோட போன் டெட் ஆகுது. அவன் அலற சத்தம் கேக்குது. அது ஹீரோயின் மட்டும் கேட்கல, கீழே இருக்காங்க அம்மாக்கும் கேக்குது. அவங்க என்ன ஆச்சுன்னு வெளியே போய் பாக்குறாங்க. ஹீரோயின் அந்த கேப்ல டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி, நம்ம எங்களை காப்பாத்துங்க, அந்த சீரியல் கில்லர் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இந்த பாரு நான் அந்த கேஸ்ல எல்லாம் இல்ல, அது மட்டும் இல்லாம உனக்கு காப்பாற்றவும் முடியாது, ஏற்கனவே உன்னால நான் பட்ட பாடெல்லாம் போதும்பா, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ போனை தூக்கி போட்டு உடச்சிட்டு கதவை திறந்துட சொல்லி அந்த அம்மா கத்துறா. ஆனா அவங்க அம்மாவையும் தூக்கிட்டு போயிட்டான் கில்லர். தூக்கிட்டு போய் அந்த பேஸ்மெண்ட்ல அந்த கடத்தப்பட்ட பொண்ணோட ஹீரோயின் ஃப்ரெண்டையும் அவங்க அம்மாவையும் வச்சிருக்கான். இதுக்கிடையில ஹீரோயின் கஷ்டப்பட்டு கதவெல்லாம் உடச்சு வீட்டுல இருந்த கத்தியை தூக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் உள்ள போலான்னு ட்ரை பண்ணி கத்தி வச்சு டோர் அறுக்க பாக்குறா. அந்த கத்தி பாதியா உடஞ்சிருது. டக்குன்னு வீட்டுக்குள்ள இருந்த யாரோ இவட பாக்க இவ பயந்து தெரிச்சு ஓடுறா. அந்த பக்கமா பின்னாடியே அந்த கில்லரும் துரத்துட்டே வரான். இவ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல உருண்டு உழுகுறா. பார்த்தா குகமாய் ஒரு இடம் இருக்கு. அந்த குகைக்குள்ள போய் பார்த்தா அந்த கில்லர் இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறா. அங்க அந்த கில்லர் அவ ஃப்ரெண்டோட கண்ணை அறுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். கீழே அவங்க அம்மா கட்டி போட்டுக்கல பார்த்த ஹீரோயின் யாருக்கும் தெரியாம கட்ட உட்காந்து போக கில்லர் பாத்துறான். அப்பதான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் கில்லரா பாக்குறா. அந்த கில்லர் யாருன்னு பார்த்தா நம்ம கரியல்லி ப்ரொஃபசர். அட பாவி நீயா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமா நான் தான். அட சண்டாடா நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமா நான் தான் உன கொலை பண்ண பார்த்தேன். என்னங்கிற அதுக்கு, ஆனா எதுக்கு, ஏன் நீ இப்படிலாம் பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இங்க பாரு கொலை பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நான் கெட்டவன் அதனால கொலை பண்றேன் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டான். ஆனா நீ என்னை கண்டுபிடிக்க வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால உனக்கு நிறைய க்ளூ கொடுத்தேன், நீ தான் கண்டுபிடிக்காம நீ இந்த வீடு பக்கத்துல வந்ததுல இருந்து நீ என்னை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நிறைய வேலைகள் பார்த்தேன் அப்படின்னு கில்லர் சொல்ல, அப்படின்னா நீ தான் என் பக்கத்து வீட்டுக்காரன் வேனை எடுத்துட்டு போயிட்டு
கடத்திட்டு வந்தாதா பாவி, ஒரு அப்பாவி ஜீவன் மேல பழிய போட்டியே, நான் கூட அவன் தான் கில்லர் நம்பிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா ஆமா நீ எனக்கு கண்டுபிடிப்பு நிறைய க்ளூ கொடுத்தேன், ஆனா நீ போய் பக்கத்து வீட்டுக்காரன் மேல சந்தேகப்பட்ட, சரி நானும் விட்டுட்டேன் எனக்கு சாதகமா இருக்குன்ட்டு. ஆனா அவன் பக்கத்து வீட்டுக்காரனா பாவம் அநியாயமா செத்து போயிட்டான். பட் அவனுக்கு ஒண்ணு நான் இல்லப்பா, நீ தான் அவன் கில்லர்னு ஃப்ரேம் பண்ணி போலீஸ்ட சொல்லி அவனை போட்டு தள்ளிட்ட. இப்ப கூட உனக்கு கவலைப்படாத, நான் அவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு கில்லர் பக்கத்துல வர டக்குன்னு உடஞ்சு போன கத்தி எடுத்து கில்லர் கண்ணில் குத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரா ஹீரோயின். ஹீரோயின் பின்னாடி கில்லரும் துரத்துட்டு வரான். கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் கார் ஷெட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. கில்லர் பயங்கரமா ஹீரோயின் அடிக்க அவ தூரமா போய் ஒரு இடத்துல விழுகிறா. விழுந்த இடத்துக்கு மேல ஒரு கட்டை மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு அவனை ட்ராப் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு நிக்க கில்லர் எய்ம் பண்றான், ஓடி வரான் பக்கத்துல ஹீரோயின் கிட்ட. அந்த சமயத்துல ஹீரோயின் ஒரு ஜான் விலக ஒரு நூலை மிஸ் ஆயிடுச்சு. அந்த கூர்மையான கட்டையில இவனே ஓடி வந்து சொருகிக்கிறான். சொருகுனவன் சாவான்னு பார்த்தா அந்த கட்டையை உடைச்சிட்டு நெஞ்சில கட்டையோட ஹீரோயின் நோக்கி ஓடி வரான். ஹீரோயின் கீழே விட, ஹீரோயின் மேல கில்லர் விட அங்க விழுந்து செத்து போறான். என்ன அங்கேயே நீ சாக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கார் ஷெட்டை ஓபன் பண்றாங்க. யாரு, நம்ம டிடெக்டிவ் அங்கிள் ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் அந்த கடத்தப்பட்ட பொண்ணையும் காப்பாத்தி அவங்க வீட்டுல விடுறான். அதோட கடையை முடிச்சுக்கிறாங்க. நம்மளும் இந்த வீடியோவை முடிச்சுப்போம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். Until then, tada.